ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்பார்ட்டா. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த புளிக்குழம்பை செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 200 கிராம் அளவுள்ள வெண்டைக்காயை எடுத்து தண்ணியில் கழுவி ஒரு துணியை வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துருக்கேங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காயை வதக்கும் போது வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெண்டைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வெண்டைக்காவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 7 to 8 சின்ன வெங்காயத்தை முழுசாகவும் போட்டுக்கலாம். நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்து அரைச்ச தக்காளி பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு புளி எடுத்து அது ஒரு சின்ன பவுலில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து தக்காளி பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது உப்பு காரம் எல்லாமே வெண்டைக்காயில் நல்லா ஒட்டும். அப்போ சாப்பிடும்போது வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெண்டைக்காய் வேகிறதுக்கு இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சு வெண்டைக்காவை வேக விடணும். 15 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்து பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைட்டில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.